இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கான விஜயத்தினை மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக வேலனை தெற்கு துறையூரில் இடம்பெற்ற தைப்பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தார். ஆனந்த பொண்டுகள் நாங்களே இங்கே மக்களின் மனதை வென்ற எமது ஜனாதிபதி அவர்கள் இங்கே அரங்குக்கு வந்து உங்கள் ஆதரவை தெரிவிங்கள். எங்களுடைய ஜனாதிபதி மக்களின் ஒருவன், எங்களின் ஒருவன். எங்களுடைய ஜனாதிபதிக்கு உங்களுடைய பொன்னான கரகோஷங்களை செலுத்தி அவருக்கு உங்கள் ஆதரவை தெரிவிக்க வேண்டும். நன்றி. நிகழ்வு இங்கே
வருகை தந்த தீபக மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்வுகள் வரிசையிலே தொடர்ந்து தித்வா புயல் காரணமாக வீடுகளை சந்தித்தவர்களுக்கான வவுச்சர் கொடுப்பட இடம்பெறும். விவசாய ரீதியாகவும் பண்ணையாளர்களும் அந்த நஷ்டஈட்டு கொடுப்பனவை பெறுவதற்காக இங்கே வருகை வந்துள்ளார்கள். இங்கே உங்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த நிகழ்வுக்கு தாங்கள் நின்று அந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொள்ளுங்கள். සමග එකතු වීමට ලැබීම භාග්‍යයක් කොට මා සලකනවා. குறிப்பாக இந்து மக்கள், தமிழ் மக்கள் தைப்பொங்கல் தினத்தை கொண்டாடும் நேரத்தில் உங்களுடன் சேர்ந்து அந்த தைப்பொங்கல் கொண்டாடுறதுக்கு என்னை இணைத்து கொண்டமைக்காக நான் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அது எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமாக கருதுகின்றேன். ඒ වගේම හින්දු ජනතාවගේ සංස්කෘතිය අනුව අද තමයි නව වසර උදා වන්නේ. அதே போல இந்து மக்களுடைய நம்பிக்கையின்படி புது வருடம் இன்று தான் தொடங்குகிறது. නව වසරකින් අපි හැමදෙනාටම අලුත් ප්‍රාර්ථනාවන් අලුත් බලාපොරොත්තු ඇති වෙනවා. புது வருடம் என்பது எங்களிடம் புதிய எதிர்பார்ப்புகளை, புதிய பிரார்த்தனைகளை கொண்டு வருகின்றதாக அமைகின்றது. විශේෂයෙන්ම ජනතාව හැටියට ඔබට මහා බලාපොරොත්තු සහ අපේක්ෂාවන් නැති. குறிப்பாக மக்கள் என்ற வகையில் நீங்கள் மிகவும் பெரிய அளவிலான எதிர்பார்ப்புகளை பிரார்த்தனை கொண்டதாக இருக்கும். ඒ වගේම රටක් ලෙසත් අපිට අලුත් බලාපොරොත්තු සහ අපේක්ෂාවන් තිබෙනවා. அதே நேரம் ஒரு நாடு என்ற வகையிலும் எங்களுக்கு புதிய எதிர்பார்ப்புகள் உள்ளன. අපේ අපේක්ෂාව සහ බලාපොරොත්තු වන්නේ තිබෙනවාට වඩා සෑම අතින්ම දියුණු පොහොසත් රටක් නිර්මාණය කිරීමයි. அது மிக முக்கியமானது. இருக்கின்றதை விட எல்லா வகையும் சிறந்த ஒரு நாட்டை உருவாக்குறது என்றுதான் மிக முக்கியமான எதிர்பார்ப்பாக இருக்கும். අපි පොහොසත් රටක් කියන්නේ කුමක්ද? நாங்கள் செல்வந்த நாடு என்று சொல்றது எது? ධනයෙන් ඉදිකිරීම වලින් පමණක් පොහොසත් රටක්ද? அத பணத்திலாலும் கட்டடங்களாலும் மட்டும் செல்வந்த நிலையில் இருக்கிற நாடா நாங்கள் எதிர்பார்க்கிறோம்? නෑ, ඊට වඩා විශාල ශේත්‍රයක් අපි පොහොසත් රටක් නිර්මාණය කළ යුතුයි. இல்ல, அவ்வாறான இல்லாமல் மிக அதிகமான துறைகளை கொண்டதான வளர்ச்சியை கொண்டதான நாங்கள் செல்வந்த நாட்டை ஒன்றை உருவாக்க வேணும். අපි හිතනවා අපි බලයට පත් වෙලා දැන් අවුරුද්දකට වඩා වැඩි කෙටි කාලයක් ගත වෙලා තිබෙනවා. ஒரு வருடத்துக்கு மிக கொஞ்சமான காலம்தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்து இப்ப கலைந்துள்ளது. මේ ඉතිහාසයේම ජාතිවාදී ගැටුම් අඩු, ජාතිවාදී පෝෂණය කිරීම සඳහා දරන ව්‍යාපාර දුර්වල වුණු, ජාතික සමගිය සඳහා පොරබදපු වසරක්. இந்த சிறிய காலமாக எடுத்துக்கொண்டால் அது இனவாத இயக்கங்களுடைய செயல்கள் பலவீனமடைந்து இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை பலப்படுத்துவதற்கான முயற்சிகளை வளர்ச்சி அடைந்த ஒரு காலகட்டம். වෙනදා
අපේ රටේ බොහෝ තැන්වල ජාතිවාදී ගැටුම් ජාතිවාදී ප්‍රවණතාවයන් පැන නගිනවා. மற்ற காலங்களில் எமது நாட்டில் பல இடங்களில் இனவாத போக்குகள் இனவாத முரண்பாடுகள் தோன்றுகின்றன. අපිට අවශ්‍යයි ජාතිවාදීන් තොර ජාතික සමගිය පිරුණු පොහොසත් රටක්. எங்களுக்கு இனவாதம் இல்லாத இன ஒற்றுமை கொண்ட தேசிய ஒற்றுமை கொண்ட ஒரு நாடு தேவை. කොහේ ඉපදුනත් இங்கு பிறந்ததாக මොන இருந்தால் භාෂාව කතා කරත් எந்த மொழியை பேசுகின்றதாக මොන இருந்தால் ආගම දැහුවත් எந்த சமயத்தை මොන பின்பற்ற සංස්කෘතික ජීවත් වුණත් எந்த கலாச்சாரத்தின்படி வாழ்ந்தாலும் මේ සෑම කෙනෙකුටම இந்த அனைவரும் අපේ රටේ අභිමානවත් පුරවැසියෙක් ලෙස අයිතීන් සමග ජීවත් වීමේ වටපිටාව හැදීම තමයි අපගේ අපේක්ෂාව. இந்த நாட்டின் ஒரு பிரஜை என்ற வகையில் அபிமானத்துடன் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது தான் எங்களுடைய பொறுப்பு. ද ජාතිවාදයෙන් තොර පොහොසත් රටක් අපිට අවශ්‍යයි. எங்களுக்கு இனவாதத்தை இல்லாத ஒரு செல்வாந்த நாடு அவசியம் ஒரு தேவையாக உள்ளது. ඒ වගේම අපි අතර විවිධ සංස්කෘතීන් තිබෙනවා. எங்களுக்கு இடையில பல கலாச்சாரங்கள் உள்ளன. රටක් ලස්සන වෙන්නේ කොහොමද? ஒரு நாடு அழகாக இருக்கின்றது எப்போது? ජනතාව අතර විශ්වාසය දෙන්නේ කොහොමද? மக்களுக்கு இடையில எப்படி நம்பிக்கைகள் உருவாகின்றது? මේ සෑම සංස්කෘතිකම ගෞරවය இந்த எல்லா பண்பாடுக்கும் உரிய மரியாதை மதிப்பு සෑම සංස්කෘතියකටම ගරු කිරීම සහ පිළිගැනීම இந்த எல்லா பண்பாட்டையும் மதிக்கிறதும் ஏற்றுக்கொள்வதும் ඉතාමත් වැදගත්. அது மிக முக்கியமானது. අපි එහෙම රටක් හදන්න ඕන. நாங்கள் அவ்வாறான ஒரு நாட்டினை உருவாக்க வேண்டும். ඒක අපේ අපේක්ෂාව බවට පත් වෙනවා. அது எங்களுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. ඒ වගේම ආර්ථික වශයෙන් විශාල පීඩාවට පත් වී තිබෙන ජනතාවට මීට වඩා හොඳ ජීවිතයක් අපි උරුම කරලා දෙන්න ඕන. அதே நேரம் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டு இருக்கிற மக்களுக்கு இதுவிட சிறந்த ஒரு பொருளாதார நிலைமையை நாங்கள் உருவாக்கி கொண்டு போகணும். විශේෂයෙන්ම හොඳ නිවාසයක් ලබා දීම, குறிப்பாக ஒரு நல்ல வீட்டை உருவாக்கி දරුවන්ට හොඳ கொடுக்கணும். අධ්‍යාපනයක් ලබා දීම, பிள்ளைகளுக்கு சிறந்த ஒரு கல்வியை வழங்குறது, නිරෝගී සම්පන්න ජීවිතයක් වෙනින් හොඳ සෞඛ්‍ය සේවයක් ස්ථාපිත කිරීම, ஆரோக்கியமான வாழ்வுக்காக ஒரு சிறந்த சுகாதார சேவை செய்தல், කුසකර්මාන්තේ දීවර කර්මාන්තේ දියුණු කිරීමෙන් ඉතා හොඳ ආදායම් මාර්ගයක් නිර්මාණය කිරීම, விவசாயம் மீன்பிடி தொழில் போன்றவரை உருவாக்குவதனுடன் வளர்ச்சியடைய செய்வதனுடன் சிறந்த ஒரு பொருளாதாரத்தை உருவாக்குதல், තරුණ තරුණයට හොඳ රැකියා අවස්ථා නිර්මාණය කිරීම. இளைஞர் யுவதிகளுக்கு சிறந்த தொழில் வாய்ப்புகளை வழங்குதல். ඒක ආණ්ඩුවක් හැටියට තිබෙන අපේ අපේක්ෂාව සහ බලාපොරොත්තු. அதுதான் அரசாங்கம் என்ற வகையில் எங்களுடைய எதிர்பார்ப்பாகவும் பிரார்த்தனையாகவும் உள்ளது. මා දන්නා මෙතන ඉන්න බොහෝ දෙනා යාපන දිස්ත්‍රික්කයේ எனக்கு தெரியும் இதில் இருக்கின்ற பெரும்பாலானவர்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தை சார்ந்தவர்கள். පසුගිය මහමැතිවරණදී අප කෙරේ විශ්වාසය තබලා මේ යාපන දිස්ත්‍රික්කේ ලංකාවේ පළමු වතාවට අපි ජයග්‍රහණය කරා. இந்த யாழ்ப்பாண மாவட்டத்தை நாங்கள் முதன்முறையாக வெற்றி அடைந்தோம். அது எங்கள் மீது இந்த மக்கள் வைத்த நம்பிக்கை. ඒ කියන්නේ ඔබ අප කෙරේ විශ්වාසය තබලා තිබෙනවා. அதாவது நீங்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்துள்ளீர்கள். මම ඔබට සහතිකයක් දෙනවා. நான் ஒரு உறுதிமொழியை வழங்குகின்றேன். ඔබ අප කෙරේ තබන විශ්වාසය බිඳකින්වත් බිඳ වැටෙන්න ඉඩ නොදී நீங்கள் எங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கை சிறு துளி அளவிலும் சிதறாமல் சிதைக்காமல் ජාතිවාදීන් තොර ජාතික සමගී පිණු රටක් අපි නිර්මාණය කරනවා. இனவாதம் இல்லாத இன ஒற்றுமை கொண்ட ஒரு நாட்டை நாங்கள் உருவாக்கின்றோம். ඔබේ දරුවන්ට හොඳ අනාගතයක් අපි හදන්න බලාපොරොත්තු වෙනවා. உங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறந்த ஒரு எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கு நாங்கள் முயற்சிக்கின்றோம். අපි කාටත් සතුටින් සැනසුමින් ඉන්න පුළුවන් රටක් අපි හදනවා. எல்லோரும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடிய ஒரு நாட்டினை நாங்கள் මා உருவாக்குவோம். දෙන්නා මෙතන එක් රැස් වෙලා ඉන්න ජනතාවගේ ප්‍රධාන අපේක්ෂාව ඒක. எனக்கு தெரியும் இங்க கூடியிருக்கிற மக்களுடைய பிரதான எதிர்பார்ப்பாக உள்ளது அதுதான். එම අපේක්ෂාව ඉටු කිරීමෙන් අපි නොපිරිහෙලා වගකීම ඉටු කරන බවට මා ඔබට සහතික කරනවා. அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுறதுக்கு நாங்கள் மிக திட சங்கல்பத்துடன் எங்களுடைய கடமையை ஏற்றுக்கொண்டு செயல்படுவேன் என்பதை நான் இந்த இடத்தில் கூற விரும்புகின்றேன். මේ තයි පොංගල් දිනේදී අපි එක ප්‍රාර්ථනාවක් කරමු. இந்த தை பொங்கல் நாளில் அது நாங்கள் எங்களுடைய உறுதிமொழியாக எடுத்துக்கொள்வோம். අපි නොබෙදීමු. நாங்கள் பிரிவு அடையாமல் பிரிவு செல்லாமல் இருப்போம். අපි එකතු වෙමු. நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம். අපි හොඳ රටක් අපේ දරුවන් වෙනුවෙන් හදමු. எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் சிறந்த ஒரு நாட்டினை உருவாக்குவோம். ඒ වෙනින් සියලු දෙනා තිර අධිෂ්ඨානකින් යුතු ඉදිරියට එන්න කියලා ආරාධනා කරමින් මම නතර වෙනවා. அதுக்காக அனைவரும் ஒன்று திரண்டு எங்களுடன் சேர்ந்து முன்னுக்கு வருமாறு முன்னெடுத்து செல்லுமாறு நான் கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடிவுக்கு கொண்டு வருவேன். நன்றி, வணக்கம்.